ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி ஸ்டீம்டு எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கோ கொடுக்கறதுக்கு சூப்பரான ரெசிபி. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை கரையிற மாதிரி தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் முட்டைக்குள்ளே போட்டிங்கன்னா கரையாது. அதனால தான் தண்ணி சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அல்லது உங்களுக்கு காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். துருவிய கேரட் 1/4 கப், விதை நீக்கி பொடியாக கட் பண்ண கேப்சிகம் 1/4 கப், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் அது வந்து ஒரு 1/2 கப் அளவு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கள் வெங்காயத்தினுடைய அளவு வந்து உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை, கூடையோ குறையவோ கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்க்கும் போது ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஓட்டை இல்லாத இட்லி பிளேட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி துணி போட்டு வேக வைக்கிறதுலையும் பண்ணக்கூடாது, ஏன்னா எக்கு வந்து கீழே ஒழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோட இந்த முட்டையோடு சேர்த்து இந்த குழிகளில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ரொம்ப ஓவராக ஊற்றுனீங்கன்னா வழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் முக்கால் பாகத்துக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு எனக்கு 6 ஆம்லேட் கிடச்சிது. இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகள் இட்லி வந்து 6 இட்லி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 13 நிமிடங்கள் வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்திங்கன்னா அழகாக இட்லி மாதிரியே வந்துடும். ஸோ நமக்கு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் பன் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுவும் ரவுண்டாக இருக்கிறதுனால, பன்னும் ரவுண்டாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் நார்மல் ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். இதை டோஸ்ட் பண்ணாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டீம் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நல்லா பட்டரோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பீஸா சாஸ் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணுங்கள், இல்லை நார்மல் டொமேட்டோ கெச்சப் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அது கூட இந்த ஸ்டீம்டு எக், அதாவது இட்லி மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஸ்டீம்டு எக் இட்லியை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் அந்த ஆம்லேட் மட்டும் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் ஏதாவது ஒரு சாஸ் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி நார்மல் ப்ரெட்டில் கூட வச்சுட்டு அதை ப்ரெட் அப்படியே கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கனாலும் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.